அனைவருக்கும் காலை வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர். இந்த செய்தியை அனுப்பி வைக்கிறேன். சம்பந்தப்பட்ட என்னுடைய பாசத்துக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், என்னுடைய பாசத்துக்குரியதான மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் அறிய நீண்டகால போராட்டத்துக்கும் நீண்டகால குரல்களும் கொடுத்து கொண்டிருக்கிய கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகா விரியோடு ரயில்வே மேம்பாலത്തിന് வேண்டி ஊர் மக்கள் போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தின் விளைவாக பலமுறை, அதாவது வருடங்களாகவே மக்களை கனவு நினைவாக்குவதற்கு மக்கள் மக்கள் ஒற்றுமையோடு நின்று இந்த மேம்பாலம் விரியோடு பாதைக்கு தாம் வர வேண்டும் என்பது மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுக்கு மாறாக சில அரசியல் கட்சிகள் நாடகம் ஆடி இந்த மேம்பாலம், இந்த விரியோடு பாலத்தை வரவிடாமல் பாமூட்டுக்கடை என்ற சில கூடிய இடையே சுற்றி கறங்கி வர வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டு காவல்துறையை வச்சும் மற்ற அதிகாரிகளை வச்சும் அளக்கிறது, சர்வே போடுறது, கல் போடுறது, இதெல்லாம் நாடகமாகவே இருக்கிறது. பல நாடகங்கள் மாவட்டத்தில் நடக்கிறது. சில அரசியல் கட்சிகள் இவர்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லை. இவருக்கு மக்களை நேசிக்கிறோம், மக்கள் சேவை செய்கிறோன்னு சொல்லி நடித்துவிட்டு பணத்துக்காக நாடகம் ஆடக்கூடிய அரசியல் கட்சிகளை விளவங்கோடு தொகுதி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விளவங்கோடு தொகுதி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல நாடகங்கள் நடத்தியவர்கள் புரியுது உங்களுக்கு. தேர்தல் வரும்பொழுது அதை என் பொழிச்சடுக்குவேன், நான் உண்மை வெளியிடுவேன், நான் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன தான் சாரணம் சரி, நீங்கள் ஆர்ப்பாட்டம் போட்டாலும் சரி, போராட்டம் போட்டாலும் சரி, எதென்ன நடத்தாலும் சரி, விரியோடு தவிர மேம்பாலம் அமைக்க அனுமதிக்க மாட்டோம். பொதுமக்கள் ஒன்று சேர்வோம், பொதுமக்கள் ஒன்று சேர்வோம். உங்கள் நாடகங்கள் எல்லாம் மக்கள் போய் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நல்ல நாடகம் நடத்துங்கள். உங்களுக்கு பணம் தான் முக்கியம். நீங்கள் போராட்டம் போடுறது போல நடித்து விட்டு மறுபக்கம் போய் பணத்துக்கு ஆசைப்பட்டு போகக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் நடத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் விதியோடு தவிர எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் மேம்பாலம் அமைக்க அனுமதிக்க மாட்டோம். அதில் எந்த மாற்று கருத்து, எந்த சந்தேகமும் வேண்டாம். சரியா? என்னோடய பாசத்துக்குரியதான அமைச்சர், நீங்கள் மக்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விதியோடில் பாலம் அமைக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாமூட்டுக்கடை வழி பாலம் கொண்டு வர ஒருபோது அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கவும் மாட்டோம். அங்கே மக்கள் எதிர்ப்பு, இங்கே எதிர்ப்பு கிடையாது. எல்லா மக்கள் ஒற்றுமையோடு நிற்கிறோம். பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், ஒன்று சேருங்கள். அரசியல் கட்சியில் மாற்றி நிறுத்துங்கள். பொதுமக்கள் ஒன்று சேருங்கள். வரக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆட்களுக்கு ஆளை கூட்டி, போராட்டத்துக்கு ஆளை கூட்டி அவங்கள ஆதாயத்துக்காக போய்கொண்டிருக்கும் பொழுது இதே போல் தான் நாடகம் நடத்தி மார்த்தாண்டத்தில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. போராட்டம் போட்டும், உண்ணாவிரதம் இருந்தும், கொடி பிடித்தும், இந்த மனு கொடுத்தும் நாடகம் நடத்தி லாஸ்டில் பணம் வாங்கிவிட்டு நாடகத்தை முடித்துவிட்டு பணத்தை வாங்கி சென்று விட்டார்கள் சில அரசியல் கட்சிகள். மக்களுக்கு தெரியுமா இன்றைக்கு மார்த்தாண்டத்தின் நிலைமை என்றென்று? மணிக்கூறுகளுடன் காத்துக்கிட்டு கிடக்கக்கூடிய அந்த நிலைமை விதியோடுத்தி அந்த நிலைமை மாற வேண்டும். பொதுமக்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும். ஆனால் விதியோடு தான் பால் அமைக்க வேண்டும். அது நாங்கள் சம்பந்தப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் மாவட்ட ஆட்சியர்களை சந்திக்கிறேன். அது விளக்கப்படுத்துகிறேன். எந்த காரணத்தை கூட மாமூட்டக்கடை வழி நீங்கள் பால் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது. ஆர்டிஓ, சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த காரணத்தை கொண்டும், அதாவது விதியோடில் பாலம் அமைக்கிற தவிர மாமூட்டக்கடை வழி சுற்றி வாரத்துக்கு நீங்கள் அனுமதி வழங்கக்கூடாது என்ற இந்த பேட்டியில், இந்த மனுவில் இதில் மனுவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னுடைய பேட்டியை இது நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது மனுவாக ஏற்றுக்கொண்டு அந்த விதியோடில் பாலம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுங்கள். அளந்து திரிச்சு மக்களுக்கு கொடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் நன்மை செய்யுங்கள். ஆதரிக்கிறேன். ஆகையால் ஒன்று சேருவோம். பொதுமக்களே, விளவங்கோடு தொகுதி மக்களோட நிலைமைக்காக சொல்லுகிறேன். இனியாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடகம் நடத்தக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை மாற்றி நிறுத்தி, ஆகையால் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு நம் குரல் கொடுப்போம், போராடுவோம், வாருங்கள் என்று அழைத்து பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர்.